வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி. சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஜூன் 2ஆம் தேதி தீர்ப்பு. அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என நீதிபதி ராஜலட்சுமியிடம் காவல்துறையினர் கோரிக்கை. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஜூன் 2 வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவு. திமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வழக்கறிஞர் வில்சன், கவிஞர் சல்மா, சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் SR சிவலிங்கத்திற்கு வாய்ப்பு. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராகிறார். திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்ட நிலையில் கமல்ஹாசனுக்கு வாய்ப்பு. திமுக கூட்டணியில் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள வைகோவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. திமுக தலைமையிடம் மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் வாய்ப்பு மறுப்பு. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, நெல்லை, நீலகிரி, தென்காசி, தேனி ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் கனமழை காரணமாக சுருளி அருவியில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் அருவி பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தல். கோவை பில்லூர் அணையில் இருந்து வினாடிக்கு 12,660 கன அடி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றம். கரையோர மக்களுக்கு 3வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 14.2 சென்டிமீட்டர் மழை பதிவு. பாலகொலாவில் 13.5 சென்டிமீட்டர் மழையும், அப்பர் பவானியில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. தமிழ்நாட்டில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய கத்திரி வெயில் இன்றுடன் நிறைவடைகிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் வெயில் படிப்படியாக குறைய வாய்ப்பு. சென்னை ECRல் உள்ள தனியார் பொழுதுபோக்கு பூங்கா ராட்டினத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு. 4 மணி நேரத்திற்கு மேலாக அந்தரத்தில் தொங்கி தவித்த 30க்கும் மேற்பட்ட மக்கள் பத்திரமாக மீட்பு.
சென்னை அருகே ராட்சத ராட்டினத்தால் ஏற்பட்ட கோளாறால் 30க்கும் மேற்பட்டோர் அந்தரத்தில் சிக்கி தவித்த விவகாரம். பொழுதுபோக்கு பூங்கா நிறுவனத்திற்கு காவல்துறை நோட்டீஸ். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து தலைமை செயலாளர் இன்று ஆலோசனை. கொலை, கொள்ளை சம்பவங்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள், எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க திட்டம். திமுக ஆட்சியை வீழ்த்த தவிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒரே அணியில் இணைய வேண்டும். என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைய வேண்டும் என்ற கடம்பூர் ராஜுவின் கருத்துதான் தனது கருத்தும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. வியாசர்பாடியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட தீ விபத்தில் வெடித்து சிதறிய கேஸ் சிலிண்டர். அதிர்ச்சியூட்டும் காட்சி வெளியாகி பரபரப்பு. அந்தமானில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சென்னையில் இருந்து சென்ற ஏர் இந்தியா விமானம் தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னை திரும்பியது. 154 பயணிகளுடன் சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் அந்தமானில் தரையிறங்க முடியாமல் கொல்கத்தாவில் தரையிறக்கம். மதுரை பெத்தானியபுரம் பகுதியில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட விவகாரம். மனுதாரர் மீது தாக்குதல் நடத்தப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. சென்னைக்கு வரும் சரக்கு விமானத்தில் வெடிகுண்டுகள் கடத்தி வரப்படுவதாக மின்னஞ்சல் மூலம் வந்த மிரட்டல். இரவு முழுவதும் நடைபெற்ற சோதனையில் புரளி என தெரியவந்ததாக அதிகாரிகள் தகவல். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிப்பு. ஜூலை 31 வரை இருந்த அவகாசத்தை நீட்டித்து வருமான வரித்துறை அறிவிப்பு. குண்டாஸ் அறிவுரை குழுமத்தின் கிளை வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மதுரையில் செயல்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அறிவுரை குழும கிளையில் நீதிபதிகளாக அருணா ஜெகதீசன் உள்ளிட்ட 3 பேர் நியமனம். தாம்பரம் அடுத்த பழைய பெருங்களத்தூரில் உள்ள பழைய கார் சர்வீஸ் சென்டரில் பயங்கர தீ விபத்து. விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை எழுந்ததால் மக்கள் அச்சம். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் அருகே சாலையில் ஒரே நேரத்தில் அணிவகுத்து சென்ற நூற்றுக்கணக்கான மீன்கள். வீடியோ இணையத்தில் வைரல். ஜம்முவில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை காட்சிப்படுத்திய இந்திய ராணுவம். தானியங்கி கையெறி குண்டுகள், கம்பீரமான துப்பாக்கிகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. மகாராஷ்டிராவில் மராத்தி மற்றும் ஆங்கிலம் என இருமொழி கொள்கையே பின்பற்றப்படும். 1ஆம் வகுப்பு முதல் ஹிந்தி மொழி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என அறிவிப்பிற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் மகாராஷ்டிரா அரசு நடவடிக்கை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நெருப்போடு விளையாடுகிறார்.
தான் மட்டும் இல்லை என்றால் ரஷ்யாவிற்கு நிறைய மோசமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் என ட்ரம்ப் காட்டம். வகுப்பை கட்டடிப்பது, அனுமதியின்றி விடுப்பை எடுப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டால் விசா ரத்து. இந்திய மற்றும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோவை வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி. புள்ளி பட்டியலில் டாப் 2 இடத்தை உறுதி செய்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் சரிவு. 1 கிராம் 8,935 ரூபாய்க்கும் 1 சவரன் 71,480 ரூபாய்க்கும் விற்பனை.